சன்ஷைன் உயர்நிலைப் பள்ளியில் மதிய நேரம் மாணவர்களுக்கு மிக உற்சாகமான நேரமாக இருந்தது. மாணவர்கள் சாப்பிடுவதற்காக உணவகத்தில் கூடி, பேசும் சத்தம், சிரிப்புகள், கதைகள் என சூழல் கோலாகலமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் விடாமுயற்சி கொண்ட அர்ஜுன் என்ற சிறுவன் இருந்தான். அவன் நகைச்சுவை கதைகள் கூறுவதிலும் நண்பர்களுடன் விளையாடுவதிலும் மிகவும் திறமையானவனாக இருந்தான். ஆனால் அர்ஜுனுக்கு ஒரு துர்குணம் இருந்தது. அவன் சாப்பாடு சாப்பிடும்போது அடிக்கடி அரை மணி நேரத்துக்குள் முடித்து விடுவான். சாப்பாட்டில் நேரத்தை வீணாக்கினால் என்ன பயன்? விளையாடுவதற்கும் வேடிக்கை பார்க்கவும் பல நேரம் இருக்கிறது என்று அவன் பெருமையாக சொல்வான். நண்பர்கள் அதற்கு கையில் கைத்தட்டியபடி ஆமோதிக்கிறார்கள். ஒரு நாள் மதிய நேரத்தில் அர்ஜுன் தனது கிரிக்கெட் பயிற்சியில் நடந்த ஒரு வேடிக்கையான சம்பவத்தை சொன்னபோது அவர் திடீரென பேசுவதை நிறுத்தினான். அவனது முகம் சிவந்து போய் தன் கைகளை கழுத்தில் வைத்தான். அவன் சுருண்டு மூச்சு அடைக்க ஆரம்பித்தான். அவனின் சிரிப்புகளை கேட்டு களித்த நண்பர்கள் திடீரென பதற்றமடைந்தனர். அர்ஜுன் மூச்சுவிட முடியாமல் இருக்கிறான் என்று ஒருவரால் கத்தப்பட்டது. வகுப்பு ஆசிரியையான மிஸ் மீனா உடனே ஓடி வந்தார். அவள் தனது அறிவும் விரைவான முதுநிலை சிகிச்சையுடன் அர்ஜுனின் தொண்டையில் சிக்கிய உணவை வெளியேற்றினாள். அர்ஜுன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். அவரது கண்களில் கண்ணீர் நிறைந்தது. அங்கு இருந்த அனைவரும் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தனர். மிஸ் மீனா அவனின் அருகில் அமர்ந்து மெதுவாக சொன்னார், அர்ஜுன், சாப்பிடுவது போட்டி அல்ல, அது உடலுக்கு அத்தியாவசியமான பராமரிப்பு நேரம். உணவை மந்தமாக சாப்பிடாமல் அவசரப்படும்போது எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பதை இப்போது நீயே பார்த்தாயே. சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு மிஸ் மீனா தொடர்ந்து சொன்னார், நாம் அனைவரும் ஆமை மற்றும் முயல் கதையை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முயல் மிக வேகமாக ஓடியது, ஆனால் அதற்கு இறுதியில் ஆமைதான் வெற்றி பெற்றது. ஏனெனில் ஆமை நிதானமாகவும் கவனத்துடனும் அதன் இலக்கை நோக்கி சென்றது. அதேபோல் சாப்பிடும்போது நிதானமாக சாப்பிடுவது நம் உடலுக்கு நல்லது. வெகு சிறந்தது என்பது எப்போதும் வேகமானதல்ல. அர்ஜுன் தலை ஆட்டினான். அந்த தருணத்தின் பயம் அவனில் இன்னும் நீங்கிவிடவில்லை. ஆனால் மிஸ் மீனாவின் வார்த்தைகள் அவனது மனதில் எதிரொலித்தது. அந்த இரவில் அர்ஜுன் தினம் நிகழ்ந்த சம்பவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் மிகவும் தயக்கத்துடன் இருந்தாலும் மிஸ் மீனாவுக்கு அவன் நன்றி கூற விரும்பினான். அவள் சொல்வது சரிதான் போல அவன் நினைத்தான். நான் உணவிற்கு சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும். அடுத்த நாளில் அர்ஜுன் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொண்டான். அவன் சாப்பாட்டுக்கு அமர்ந்து தனது போனையும் கதைகளையும் விலக்கி வைத்துவிட்டான். அவன் உணவின் ஒவ்வொரு துண்டையும் மெதுவாக மென்று சுவைத்தான். அவனது நண்பர்கள் அதைக் கவனித்தனர். அர்ஜுன், இன்று எதற்கு இந்த அசாதாரண சுபாவம் என்று ரவி என்ற நண்பன் கேட்டான். அர்ஜுன் சிரித்து சொன்னான், நான் இனி நிதானமாக சாப்பிட முடிவு செய்துள்ளேன். நேற்று வந்த பாடம் போதும். அடுத்த சில வாரங்களில் அர்ஜுனின் பழக்க வழக்கம் மாறியது. அவன் நிதானமாக சாப்பிடுவதால் உடலில் சக்தி அதிகமாக இருந்தது. அவன் நடத்தை மற்ற நண்பர்களுக்கும் பலன் அளிக்கத் தொடங்கியது. ஒரு நாள் ரவி கேட்டான், சாப்பிட அதிக நேரம் எதற்கு? அர்ஜுன் பதிலளித்தான், விரைவாக சாப்பிட்டால் வயிறு அதை சரியாக ஜீரணிக்க முடியாது. அப்புறம் நம்மால் சாப்பிட்டது எவ்வளவு என்பதை உணர முடியாது. மெதுவாக சாப்பிட்டால் உணவை உணர்ந்து சுவைக்க முடியும். ரவி அதை முயற்சி செய்ய முடிவு செய்தான். சில நாட்களில் அவனும் மாற்றத்தை உணர்ந்தான். மற்ற நண்பர்களும் இதை பின்பற்றத் தொடங்கினர். அர்ஜுனின் புதிய பழக்கம் அவனை நல்ல வழக்குகளுக்கான சின்னமாக மாற்றியது. வீட்டிலும் அவரது பெற்றோர் இந்த மாற்றத்தை கவனித்தனர். நான் இன்னும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன் என்று அவன் தன் அம்மாவிடம் பகிர்ந்தான். அம்மா முகத்தில் பெருமை தெரிந்தது. ஆரோக்கியமான பழக்கங்கள் குழந்தை பருவத்திலேயே தொடங்க வேண்டும். நீ செய்ததை பார்க்க என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்று அவள் கூறினாள். மிஸ் மீனா பள்ளி சிறப்பு கூட்டத்தில் நிதான உணவு பற்றிய ஒரு வகுப்பை நடத்த முடிவு செய்தார். அவள் கூறியது, அமைதியான சூழலில் அமர்ந்து சாப்பிடுங்கள்.
ஒவ்வொரு கவர்ச்சியான துண்டையும் மென்று சுவையுங்கள். ஷூட் சாப்பிடும்போது போன் அல்லது வேறு கவனச் சிதறலை தவிர்க்கவும். உங்கள் உணவுக்காக எப்போதும் நன்றி செலுத்துங்கள். ஷூட் மாணவர்கள் இதை அறிந்தனர். அப்போதிலிருந்து உணவை நிதானமாக சாப்பிடுவதால் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். கதையின் நெறி: அர்ஜுனின் இந்த சுவாரஸ்யமான கதை பள்ளி முழுவதும் பரவியது. எல்லாரும் உணவுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது மட்டுமல்ல, அதற்கு நன்றி செலுத்துவதும் முக்கியம் என்பதை உணர்ந்தனர். ஷூட் பாடம்: அருமையாக சாப்பிடுவதும் நிதானமாக சாப்பிடுவதும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கும்.